recording. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. மிஸ்டர் விஜயகாந்தோட முதல் நினைவு விழா. அதுல கொஞ்சம் ஒரு தெளிவா பேசுற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ரெலவன்ஸை அவங்க காமிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? எதையும் விட்டு கொடுக்காமையும் பேசி இருக்கிறாங்க. யாரெல்லாம் எப்படி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கு ஏற்றபடி நம்ம கூட்டணி கணக்குகளை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசி இருக்கிறாங்க. கருத்துக்கள் முதல்ல ஒரு பொதுவான சிந்தனைய சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதாவது நீங்க ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிற, நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு பவர் பொலிட்டிக்கல் பவர் தான். அது அந்த பொலிட்டிக்கல் பவர் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற சிந்தனை தான் அந்த பொலிட்டிக்கல் பவர், சரியா? ஆனா எல்லாருக்குமே அந்த பாலிடிக்ஸ்ல கிரவுண்ட்ல இறங்கி செயல்படுறதுக்கு ஒரு அவங்களுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல அவங்க நேரம் எதுவுமே சிலவங்களுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா களத்துல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் நம்மளுக்கு உண்டான காய்கள். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த அதிகாரத்துக்கு போனாதான் அதை மாத்த முடியுங்கிறதுனால, சில விஷயங்களை மாத்த முடியுங்கிறதுனால இந்த இருக்கிற காயில எந்த காயை நகர்த்தி விளையாண்டா சரியா இருக்கும், நீங்க என்ன பிரச்சனையை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது சரியா இருக்கும். அதுதான் பாலிடிக்ஸ். இதுதான் காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொன்னா அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், சரியா? இப்போ இருக்க கட்சிகள்ல பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதிமுக கிட்டையும் நம்ம கூட்டணியை கொடுத்து பார்த்தாச்சு, திமுக கிட்டையும் ஆட்சியை கொடுத்து பார்த்தாச்சு. பார்க்கும்போது நமக்கு இன்னும் சில விஷயங்கள் மாறி இருக்கணும், இன்னும் சில விஷயங்கள் நல்லா செஞ்சிருக்கணும், அதாவது சுயநலங்களை விட பொதுநலங்கள் ஜாஸ்தியா இருந்திருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவா அதை மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு தேர்தல் விஷயமா இருக்கக்கூடியது மதம். அதன் பேர்லதான் சொல்ல போனா கோரா நம்ம பொழந்து சரியா டு த கோர் உடைச்சு பேசணும் அப்படின்னா ஒரு மதத்தின் பேராலதான் 2 கூட்டணியா பிரிஞ்சு நிக்குது. திமுக அப்படியே நீங்க ஹிந்துத்துவ கொள்கையை தூக்கிட்டு வர்றதுனால இவங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு கூட்டணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க, இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க, டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஃபல்க்ரம் பாயிண்டே. அதுக்கு ஒரு சிம்பாலிசமா இவங்க காட்டுறதுதான் பிஜேபி, ஆன்டி பிஜேபி பிளஸ் பிஜேபி. அதுதான் இங்க இருக்கிற கூட்டணியை தீர்மானிக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் சிந்தனை வளர்றது. இது எதனாலன்னா மக்கள்கிட்ட அந்த கம்பல்ஷன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் மக்கள் பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மதத்தை தூக்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுதான் உதயநிதியே இன்னைக்கு அந்த கிறிஸ்துமஸ் விழாலையும் பேசி இருக்கிறாரு. நான் கிறிஸ்டியன் அப்படின்றத திருப்பி நிலைநிறுத்த நாட்டுறாரு. கிறிஸ்டியன்னு நான் சொல்ல, நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு. அப்ப நான் அடுத்தது நானும் இந்து, நானும் முஸ்லிம் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. அதுல மாற்று கருத்து கிடையாது, அது நானும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மதத்தை தானே அவர் திருப்பி he is bringing back to the fight அப்படின்ற மாதிரி. மக்கள் பிரச்சனையை பத்தி எங்க பேசுறாங்க இன்னைக்கு? இல்ல அதுதான் நான் சொல்றேன். இதுதான் நீங்க கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி எப்ப பேசுவாங்க அப்படின்னா மக்கள் அந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு நினைக்கணும். அந்த மெஜாரிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அதிகமாகணும். உங்களுக்கு புரியுது? அதுக்குதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களுக்கு புரியுது சொல்ல? நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிச்சீங்க. அதாவது இந்த விஷயங்களை வச்சு அரசியல் பண்றதுக்கான ஒரு கட்சி இருக்கு. அதுதான் சனாதனத்தை எதிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு விசிக, கம்யூனிஸ்டுகள், அதே மாதிரி இந்த பாசிசம், பாஜக, ஹிந்துத்துவா எதிர்த்துதானே இந்த கூட்டணியா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அதுல. ஆமா, அதுதானே ஒரு அஜெண்டாவா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இதை தாண்டிய ஒரு விஷயம் அஜெண்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஏற்பு சக்தி இருக்கணும். அப்பதான் இந்த பக்கம் ஓட்டு வரும். உங்களுக்கு ஓட்டு போடுற அல்டிமேட்டா மக்கள் தானே. இன்னும் ஒரு 30 விழுக்காடு மக்கள் வாக்களிக்காம இருக்காங்க. அவங்க நீங்க உங்களை எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி இழுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை தாண்டின ஒரு பெரிய விஷயம் தேர்தல் விஷயம் ஆகணும், மதத்தை தாண்டின ஒரு விஷயம் ஆகணும். அதுக்குதான் அண்ணாமலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நிர்வாக சீர்கேடுகளை பத்தி பேசுறாரு. இவங்க சுயநலம், அதாவது இந்த ஒரு கிளான் மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க, அது சரி கிடையாது, இன்னும் டெமோக்ராட்டிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஜேபியில நான் சொல்ல போனா நீங்க ஐடியாலஜியை தவிர்த்து அவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயத்துல இஷ்யூஸா நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. இதை பெட்டரா பண்ணலாம், இதை பண்ணலாம். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டெமோக்ரஸி, இன்டர்னல் டெமோக்ரஸி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அவங்க they can earn it.
மோர் தேன் ஒரு ஃபேவரட்டிசம் இல்லைன்னா ஒரு அந்த ஒரு அதை சாதிச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருக்காங்க இல்லையா? அதுவே ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. அதுல ஆமா. வந்து பிஜேபி கட்சியை பாராட்டலாம். எல்லாத்துக்குமே அவங்களை எதிர்க்கிற மாதிரி அவங்கள வந்து சில இஷ்யூஸ்ல நீங்க உள்ள போய் உண்மையிலே உழைச்சு வளர்ந்து போறதுக்கு ஒரு பாதையை வச்சிருக்காங்கல்ல, அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. சோ அதுல அதுல வந்து நம்ம வந்து பிஜேபிக்கு நிகர் பிஜேபி தான். அதாவது வந்து உழைத்தால் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து நம்ம பிஜேபியில ஒண்டி தான் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் இந்த தமிழ்நாடுல இருக்கிற எல்லா பாலிடிக் அதாவது கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பிஜேபின்னு கிடையாது. அகில இந்திய பிஜேபிலயும் அதுல வந்து நிச்சயமா அதுல வந்து அங்கேயும் வந்து என்ன சொல்றது வாரிசு அரசியல் இருந்தாலுமே நீங்க உழைத்தாலும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு 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 பதவி கிடைக்கும். ஆமா. அப்போ நீங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நல்ல விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ணுது. அதான் நான் இங்க சொல்ல வரேன். இப்ப நாம் தமிழர் கட்சின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ என்விரான்மென்ட்ட பத்தி ரொம்ப அதிகமா பேசுறதே அவங்க தான். பேசுறது. ம். சொல்லப்போனா வந்து அவங்க அதுல வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லணும். தமிழ்நாட்டுல வந்து இந்த என்விரான்மென்டல் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் வேணும். நீங்க வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம குடுக்கல அப்டின்னா, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். சோ, ம். நீங்க இந்த பெரிய ஆட்கள்ட்ட வந்து நீங்க இப்போ ஆட்சிய கீழ இறக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எந்தெந்த காய நகர்த்தி விளையாடணும்ங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற சிந்தனை. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் இவங்க பிரேமலதா அம்மையார் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மக்களுக்காக பேசுறாங்க. அந்த அந்த பேட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொலிட்டிக்கலா வந்து ஹேண்டில் பண்ணவே இல்ல. எனக்கு இதுல என்ன ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்கள்ட்ட போன வீடியோல பேசும்போது சொன்னேன் இல்லையா? அந்த பாராளுமன்றத்துல அம்பேத்கர் பத்தின சர்ச்சையே வந்து முழுக்க முழுக்க நேர விரயம், மக்களின் ம். வரிப்பண விரயம். நீங்க அங்க போய் மக்கள் பிரச்சனைய பேசாம இருக்கனால தான் வந்து நீங்க திருப்பி திருப்பி கொள்கைகள போய் பேசிட்டு, மக்கள் பிரச்சனைய பேசாம இருக்கனால தான் எதுவும் மாற மாட்டேங்குதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அத ஆமா. அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சோ இந்த இந்த சிந்தனை எனக்கு ஒத்து போகுது. இந்த இஷ்யூல நான் அவங்கள ஆதரிக்கிறேன் ஆக்சுவலா சொல்லப்போனா. அவங்க ம். அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அது எந்த பிரச்சனைய அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் அவங்கள. அவங்க எந்த பிரச்சனைய இல்ல ரெப்ரசென்ட் அதுல பண்றாங்க. அவங்க பேசி இருக்கிறதுல பாராளுமன்றத்தையும் சொல்லியிருந்தாங்க, சட்டமன்றத்திலயும் சட்டமன்றத்தையும் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஆமா, வந்து பியூட்டியே. இன்னைக்கு ஆமா, பாத்தீங்களா, திருநெல்வேலியில வந்து கோர்ட்டுக்குள்ள புகுந்து வெட்டியிருக்காங்க. ஆமா, ஓகேயா? மழை வெள்ளம் வந்து பாதிப்பு. அத பத்தி யாரும் பேசுறதுக்கு எங்கேயுமே அங்க பேசுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு அம்பேத்கர பத்தி பேசுறாங்க. ஆமா, அப்படி இல்லன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள். உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து நான் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கூட்டம் அத நோக்கி போயிட்டு இருக்குது. ஆமா, என்னப்பா இது மக்கள் பிரச்சனைகள் இவ்ளோ நடந்துட்டு இருக்கு. கொலை வந்து அதுக்கப்புறம் வந்து கற்பழிப்பு அத தாண்டி இங்க வந்து பார்த்தோன்னா கஞ்சா, மது இதெல்லாம் விட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. எல்லாம் ஆமா, பேசுறது வந்து ஆனா வந்து நல்லா பேசியிருந்தாங்க அவங்க. சட்டமன்றத்திலயும் இத பேசுறது இல்லையே நீங்க. ஆமா, இது ஆமா. சட்டமன்றத்திலேயே எதுவுமே இதுல பேசுறது இல்ல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப ஆமா, சூப்பரா பேசியிருந்தாங்க. நல்லா ஆமா. நல்லா அவங்க அதே ஷார்ட்டா மாரி இருந்தாலும் ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆமா. அவங்க வந்து இன்னொரு கிறிஸ்பான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டணிய பத்தி கேட்கும்போது எந்த ஒரு அதாவது ரொம்ப வந்து முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, தினகரன் ரொம்ப வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு மீடியாவ அப்டின்ட்டு. நான் பிரேமலதா அம்மையார்ட்ட பார்க்குறேன். ஏன் இந்த கட்சிக்கு ஒரு ரீஜுவனேஷன் வந்துருச்சு அப்டிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ ம். நீங்க லீடர்ஷிப் சரியில்லைன்னா வந்து அந்த ரீஜுவனேஷன் வராது. அத கேதர் பண்ண முடியாது. அவங்க கரெக்ட்டா அந்த ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ பயன்படுத்தாம வந்தாங்கன்னா, அவங்களோட ரிலவன்ஸ தக்க வைக்க முடியாது. அதுல வந்து இந்த இந்த அம்மையார் வந்து அப்போ விஜயகாந்த் பாலிடிக்ஸ்ல இருக்கும்போதே ஒரு ஒய்ஃபோட ரோல் ஒரு பொலிட்டிஷியன் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல்னு உங்களுக்கு தெரியும்னு நிச்சயமா. நினைக்கிறேன். வந்து ம். அவங்க குடுக்குற மாரல் சப்போர்ட் வந்து ஒவ்வொரு பொலிட்டிஷியனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, குடும்பத்த பார்த்துக்கணும், அவங்களுக்கு அதுக்குண்டான சப்போர்ட் குடுக்கணும். அதே மாரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வந்து வீட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிச்சயமா. புரியுதா உங்களுக்கு? அது அவங்க வந்து ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஒரு லீடர்ஷிப் பெர்சனா இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. நான் அவங்கள கவனிக்கல. ரொம்ப நாளா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிஷியன்னு அவங்கள நான் கன்சிடர் பண்ணாம அவங்கள வந்து கவனிச்சது இல்ல. பட் அவங்களோட லீடர்ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து இந்த ஒரு மீடியா ஹேண்ட்லிங்ல வந்து தெரியுது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு நாள்ல கூட கூட்டணி மாறும்." ம். அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அந்த ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. பிஜேபிக்கு சார்பா பிஜேபி பாசிட்டிவா தான் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்குறாங்க. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட கிளியரா எடுக்குறாங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு செக்கும் குடுக்குறாங்க. இந்த ம். பார்கெனிங் ஏத்திக்கிறது உங்களுக்கு புரியுதா? நாங்க கூட்டணி ஆட்சிங்கிறத கேட்குறாங்க. ம். சோ வந்து ஆமா. அவங்க எல்லா பாசிட்டிவான ஒரு விஷயத்த நோக்கி அவங்க வந்து அவங்க கட்சிய மூவ் பண்றாங்க. அதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன், அந்த பேட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா, பின்னால இருக்கிற யாரையுமே அவங்க வந்து இன்னும் அடையாளப்படுத்துறதுக்கு இன்னும் விரும்பல அவங்க. ம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெக்லயே கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரேமே அவங்களுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு மத்த மட்டும் கட்சி தான் இருக்கும். ஆமா. ஆமா. அதுலலாம் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு யார வந்து நீங்க அடையாளப்படுத்தணும்னு உங்க பின்னால யார நிக்க வைக்கணும், உங்க கேமரால யாரு அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, உங்க சேட்டலைட் சேனல் உங்களுக்கு தெரியும். சோ அந்த இடத்துல வந்து கழுத்து வரையும் கட் பண்ணிட்டு நிக்க வைக்கிறாங்க அப்டின்னா, அந்த ஃப்ரேம் வந்து அவங்களும் அந்த ஒன் மேன் சிங்கிள் மேன் ஷோவா தான் அந்த பார்ட்டிய நடத்தணும்னு நெனைக்கிறாங்கன்றதுக்கு உண்டான ஒரு இதுதான். அவங்க ம். நெனச்சா என்ன ஸ்டாண்ட் வேணா இப்போ எடுக்கலாம். ஒரு தேர்தல் வரப்போதே, இளங்கோவன் அவரு வந்து மறைவுக்கு பின்னாடி,
நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு? அது வந்து விஜய் நிப்பாரா? இவங்க எப்படி எப்படி 5 5 களமா தான் போகுமா? எப்படி உங்களோட கருத்துக்கள் எப்படி நீங்க பாக்குறீங்க? இத வந்து நம்ம உறுதியா வந்து இவங்கள இல்ல யாரையும் சொல்லவே முடியாது. அவங்கவங்க அவங்களோட அரசியல் நிலைப்பாடுக்கு என்ன எடுக்குறாங்களோ, அததான் எடுக்க போறாங்க. ஏன்னா, அவங்க யாருமே ஒரு மக்களுக்காகன்னு இன்னைக்கு இப்படி சொல்லிறலாமே. மக்களுக்காக மக்கள் பிரச்சனைய வந்து ஒரு நீங்க தேர்தல் களத்துல வந்து இந்த மாரி ஒரு புது கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு சரியான வாய்ப்பு. வந்து நின்னு மக்கள் பிரச்சனைய பத்தி பேசினா, அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அவங்க மேல கொண்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கு தோக்கறது உறுதியா இருந்தாலுமே, அவங்க நிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. விஜய் ஆமா, வந்து நின்னு தோத்தாலும் பரவால்ல. நாங்க தோக்க தான் போறோம்னு சொல்லியே அவரு வந்து நிக்கலாம். ஆமா. அந்த தவறு களத்து கிடையாது. அந்த அந்த இடத்துல என்ன மக்கள் அவரு நிக்கிறதுனாலயே நம்ம அந்த இடத்துல நெறைய தேர்தல் பிரச்சனைகள் வந்து ஹைலைட் ஆகும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அவரோட புகழ வந்து அப்படி பயன்படுத்திக்கலாம். விஜய் சென்ட்ரல் தேர்தலா இத மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் நினைச்சால். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ் வேணும். அது அவர்தான். அதான் அவர்தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதே மாரி எடப்பாடி அவர்கள கூட நம்ப முடியாது. இந்த நேரத்துல என்ன மாரி முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா இதுவுமே வந்து ஒரு பலவீனமா அமையலாம். ஆமா, நிச்சயமா. பொது தேர்தலுக்கு. சோ ஆமா. அதனால இவங்க பிஜேபி என்டிஏ அண்ணாமலை வந்து குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாரி செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு இழுப்படிப்பு அடிச்சதே வந்து எடப்பாடி அவர்கள் போட்ட கேஸ் தான். சோ அவரும் வந்து ஏன்னா எடப்பாடி அவர்கள் போட்ட டைம்ல தான் அந்த கோர்ட்ட வந்து மூவ் பண்ணாங்க. ம். அவரு அமைச்சர் ஏன்னா அவரோட மண்டலத்துல வந்து அவர வீக்கெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அமமுகவுக்கு போயி வந்து ஒரு துரோகம் அந்த இடத்துல ஒரு துரோகம் நடந்துச்சு. அதே மாரி அப்புறம் திமுகவுக்கு போய் இவங்களே எதிர்க்கும்போது இவங்க இன்னும் கடுப்பாயி எடப்பாடி தான் ஃபுல்லா மூவ் பண்ணாரு. செந்தில் பாலாஜிக்கு எதிரா அந்த கேஸ. இல்லன்னா அவங்க அன்னைக்கே திருப்பி குடுத்தோனே வந்து கேஸ முடிக்க தான் பார்த்தாங்க. சோ அந்த ம். ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வேற அங்க இருக்கு. சோ நெறைய விஷயங்கள் அந்த இடத்துல ஃபேக்டர் ஆவுது. இதுல பிரேமலதா அம்மையார் பொறுத்தவரைக்கும் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்துட்டு, இந்த கூட்டணி டைனமிக்ஸ்க்குள்ள இருந்து அவங்க கரெக்ட்டா ஒரு மக்கள் பிரச்சனைய ரெப்ரசன்ட் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே கொஞ்சம் அவங்கள வந்து பாராட்டணும். அந்த இடத்துல உண்மையிலேயே அவங்க பண்ண பாலிடிக்ஸ் வந்து வெரி வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்த பேசுனாங்க. சோ அந்த இடத்துல நிச்சயமா அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஆமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா வந்து திருப்பியும் அந்த விஜய் என்ன பண்ண போறாரு? இந்த பை எலக்ஷன்ல அப்படின்ற மாரி தான். ஏன்னா வந்து இந்த இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல்ல விஜய் நிக்க போறாரா? அதிமுக நிக்க போகுதா? இது வந்து காங்கிரஸுக்கான எலக்ஷன் தான். ரைட்டா? ஏன்னா காங்கிரஸ் செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. இது எங்களோட தொகுதி. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. இப்ப வந்து அதான் முதல்ல அவரோட ஈவி.கே.எஸ். இளங்கோவனோட பையன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து திருப்பி அவரு ஜெயிச்சாரு. அவரும் இறந்து விட்டார். இப்ப 3வதா வந்து காங்கிரஸ்லேருந்து யாராவது ஒருத்தங்க எடுப்பாங்க. இப்ப விஜய் நிக்க போறாரா? அதிமுக நிக்க போகுதா? எப்படி நாம் தமிழர் நிப்பாங்க. என்டிஏ என்ன பண்ண போறாங்க? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு $1,000,000 கொஸ்டினா இருக்கு. பட் இந்த மீன் டைம் இதையெல்லாம் பேசாம விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஃபைனல் தாட்ஸா எப்படி பார்க்குறீங்க? இல்ல விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவரு என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னா, அவரு வேற ஒரு டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்றாரு. அவர யாரு கூடயும் பொருத்தி பார்க்க முடியல. இப்படிதான் பண்ணணும். ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக அரசியல் வந்திருக்கான்றதே ஒண்ணும் தெளிவாகல. அத வந்து நம்ம தெளிவுபடுத்தினா தான் எந்த பக்கத்துல அவர் எப்படி என்ன மாரி முடிவு எடுப்பார்ன்னு நமக்கு கணிக்க முடியும். அவரு ஒரு ம். அந்த என்ன சொல்றது? அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான் அவரும் பண்றாரு. அவரு வந்து அதுதான் அந்த ஒரு செலிபிரிட்டி பாலிடிக்ஸ் தான் ஸ்டைல் பாலிடிக்ஸ் தான் அவரும் ஹேண்டில் பண்றாரு. களத்துக்கு வந்து அவரால இந்த இடத்துல உழைப்ப போடலாம். அவர் நெனச்சா வந்து அத காட்டலாம். அவரால என்ன முடியும்? அவர் மேல இருக்கிற நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ வந்து தொடச்சு எறியறதுக்கு ஒரு வாய்ப்பு. அத அவரு பயன்படுத்திக்க போறாரா? இல்ல அது பயன்படுத்திக்க உண்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு அவரு தானே சொல்லணும். நம்ம வந்து அந்த இடத்துல குறி சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு இப்ப அதிமுக மாரி கட்சியே வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அண்ணாமலை சாலிடா நிக்கிறாரு களத்துல. ம். சொல்லப்போனா இந்த காய்கள தான் நகர்த்தணும். அண்ணாமலை அ அதே மாதிரி சீமான் அவர்கள் போன்ற காய்கள நகர்த்துனா, இந்த காய்கள் ஆட்டோமேட்டிக்கா பயப்படும். உங்களுக்கு களத்துல. உங்களுக்கு புரியுதா? சோ ஆமா, அதனால நிச்சயமா. அவங்களோட சிந்தனைகள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அ உதயநிதி வந்து கிறிஸ்துவரு, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒரு அப்பீஸ்மென்ட் பேசுறாங்க. எல்லாரும் இது பண்றாங்க. அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப எம்மதமும் சம்மதமேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாருன்னா, அத நம்ம அ தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அத அவங்க ஆஃபர் பண்றனால தானே அங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதுல அவங்க தப்புன்னு நான் சொல்லலையே. ஆனா, ம். அத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து வச்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டா அத கவர் பண்றாங்களேன்னு தான் வருத்தமா இருக்கு. அதான் அதே நேரத்துல திருநெல்வேலியில எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் கோர்ட்டே கேட்டிருக்காங்க. என்ன யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அங்க ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து சென்னையில 2 மர்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, எல்லா இடத்துலயும் இந்த மாரி வந்து என்ன சொல்றது சலசலப்புகள் நெறைய இருக்கும்போது, டப்புன்னு இது ஒண்ணு பேசி விட்டுர்றாரு. பேசி விட்டோனே எல்லா மீடியாவும் அத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க.
அதுதான் பாலிடிக்ஸ்ங்கிறது அந்த டிஸ்ட்ராக்ஷன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தானே. என்ன மக்களை என்ன பேச வைக்கணும், பேச வைக்க கூடாதுங்கிறது அந்த மீடியா கண்ட்ரோல். இது எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து இப்ப அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போனதா அப்படியே தெரியல. டிரான்ஸ்ஃபர் ஆகி கரெக்ட் இந்த மீடியா நீங்க ஒவ்வொரு நாடுகள் இப்ப நம்ம வந்து உலகம் தழுவிய எக்கானமி, உலகம் தழுவிய பாலிடிக்ஸ். சோ வந்து நம்ம இந்தியால இருந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு மெச்சூர் டெமோக்ரஸில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்க நம்ம பாலிட்டிஷியன்ஸ். உங்களுக்கு புரியுதா? இங்க எப்படி CNN, ஃபாக்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஒரு அதுல மீடியா நடந்தாதான் நியூஸே உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு உலகமே உங்களை சுத்தி வேற என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? அதனால மிஸ்டர் ட்ரம்ப் சொன்னாரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாதீங்க, அதுல எப்ப கேட்டாலும் வந்து ட்ரம்ப் தோத்துட்டு இருக்கிறாருன்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்து கடைசியில அவருதான் வந்து தம்பிங்ல வின் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க யூடியூபுக்கு போங்க, அந்த மாதிரி பாட்காஸ்டுக்கு போங்க, ரேடியோ ஷோக்கு போங்க, இண்டிவிஜுவல் என்ன பேசுறாங்கன்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் உண்மையை பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொன்னதுல இருந்து கடைசியில அதுதான் நான் உண்மையாச்சு. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ரொம்ப க்ளோஸ் கடைசியில வந்து கம்ப்ளீட்டா புட்டுக்கிட்டுல போச்சு. ஆமா, அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சோ இந்த Facebook, ட்விட்டர் அந்த மாதிரி விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் மாதிரி விஷயங்கள் ஏன் பூம் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் வந்து சொல்றதுக்கு ஓரளவு ஃப்ரீடம் ஆஃபர் பண்றாங்க. சோ அதனாலதான் அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னே என்னால ஒரு எனக்கு அந்த ஒரு கன்சென்சஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் அவங்க கொடுக்கறதுனாலதான் இப்போ இலான் மஸ்க் வந்து அந்த ட்விட்டர்ல வந்து மெயின் விஷன் வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா தான் இருக்கணுங்கிறதுனாலதான் அந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ட்ட வந்து அந்த அளவுக்கு பாதிக்க மாட்டேங்குது. சோ அந்த இடத்துக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போயிட்டு அதை செயல்படுத்தி காட்டுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு பவருக்கு நீ போகணும். உங்களுக்கு புரியுதா? சோ அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவர்ல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய ஒரு வெல்தி மேன் உன்னோட பாலிட்டிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. சோ எனக்கு இலான் மஸ்க் ஏன் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவரு மோர் தேன் பிசினஸ்மேன், அவர் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு, சிஸ்டம் ரீஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் நேத்து கூட இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இன்னைக்கு மதியம் தான் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ஊர்ல இடம் வாங்கும்போது இப்ப இருக்கிற சிக்கல் பத்தி சொன்னாரு. அவரு பேசிக்கலி ஒரு டிராவிடியன் மைண்ட் செட்ல வளர்ந்து வந்த ஆளு. ஆனா வந்து கடவுள் நம்பிக்கை ஏற்றவர். அவர் வந்து ஏத்திஸ்ட். ஓகேவா? சோ அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் அவரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கொஞ்சம் டிஃபரெண்டான பொலிட்டிக்கல் வியூஸ் சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் நீங்க சொல்ற மாதிரி காமன் மேன்ட்ட பேசினா நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு மதியம் நடந்த ஒரு விஷயம். அவர் சொன்னாரு என்னன்னா, ஊர்ல இப்ப இடம் வாங்கணும்னா இங்க இருந்து அதாவது என்ஆர்ஐ யாராவது இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப இங்க அப்ரைசல் பண்ணுவாங்கல்ல, பக்கத்துல உங்களுக்கு கம்பேரபிள்ஸ் பார்த்து இந்த வேலைக்கு இவ்வளவுதான், நீங்க அண்டர் வேல்யூ இப்ப பண்றது வந்து நீங்க அப்ளை பண்ணணுமா, அங்க இருக்கிற லோக்கல் சிஐ யாருக்கா வந்து இது பண்ணி அங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணணுமா. அது வந்து நீங்க பக்கத்துல கம்பேரபிள்ஸ் அந்த அளவுக்கு லோவா இல்ல, இதோட அதிகமா வித்திருக்காங்க அப்படின்னா அதுதான் அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம ரேட். சோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு நிறைய விஷயங்கள். அதாவது அவர் எப்படின்னா லீகல் லூட்டுங்கிற மாதிரி அவர் ஒரு நெகட்டிவா சொன்னாரு. சரியா? ஆனா அதே இது இங்க ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது, எல்லாம் ரெகுலரைஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, இப்படிதான் அந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி அடாப்ட் பண்ணப்படுங்கிறதுல நான் இவ்வளவு லேயர்ஸ் அங்க இருந்திருக்காது. அந்த ரியல் எஸ்டேட்ல நிறைய மணி ஃப்ளோ ஆறதுனால அதுல கவர்மெண்டோட கட்டு வர மாட்டேங்கிறதுனால அதுலயும் வந்து லீகல் உள்ள கொண்டு வராங்க, லாஸ் கொண்டு வராங்க. புரியுதா? கேட்கும்போது அவர் வந்து அது ரொம்ப நெகட்டிவ் கனெக்டேஷன்ல வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே அதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்க எடுத்து அம்பானி கொடுக்குறாங்க, அதே மாதிரி மக்கள்கிட்ட திருப்பி வர மாட்டேங்கிற மாதிரி அவர் வந்து புலம்பி தள்ளாரு. சோ அது வந்து நெகட்டிவ் கனெக்டேஷன்ல சொன்னாரு. சோ சொல்லபடி பார்த்தா நீங்க ஒரு அது வந்து அந்த டாக்ஸ் மணி எடுத்து மக்களுக்கு திருப்பி வந்தா நல்லது தானே. அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஒரு ரெகுலர், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் வேல்யூ வச்சு விக்காம ஓரளவு அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரீஃபார்ம் ஆகுது இல்ல அந்த இடத்துல. ஆமா, நிச்சயமா ரீஃபார்ம் ஆனாலே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு டாஸ்மாக் மேல இருக்கிற அந்த ஒரு டிபெண்டன்சியை கம்மி பண்ணலாம். ஆமா, நீங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆமா, ஏன்னா எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, அதை ப்ராப்பர் எவ்வளவு அண்டர் வேல்யூ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அண்டர் வேல்யூ பண்ணாம கரெக்ட் வேல்யூல நீங்க போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிச்சயமா 100% உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் கொண்டு வந்தா டாஸ்மாக் மேல இருக்க டிபெண்டன்சி ஈஸியா கம்மி பண்ணலாம், இனோவேட்டிவா திங்க் பண்ணலாம். ஆனா அதை பண்ண விட மாட்டேன்றாங்க அங்க இருக்கிற பியூரோக்ராட்ஸ். அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, இவர் அந்த சதாசிவம். ஆமா, இல்ல நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஃபைனலா க்ளோஸ் தான் பண்ண போனேன். அதான் அந்த இவரு ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி சதாசிவம் அவர்கள் வந்து பேசுவாரு. அவர் பேசும்போது எப்படின்னா அப்படியே டிஎம்கே என்னென்ன செய்வாங்க அந்த அந்த மெக்கானிசம், அதாவது இந்த ஊழல் மெக்கானிசம் இருக்குல்ல, அது எப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்றத புட்டு புட்டு வைப்பாரு. ஏன்னா அவங்க இந்த சிஸ்டம்குள்ள இருந்தவர் இல்லையா. ஒரு போலீஸ் அதிகாரி இந்த அளவுக்கு வெளியே வந்து அவரு இவ்வளவு வெளிப்படையா பேச முடியுமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் அவர் அப்படி என்ன சொல்லுவாருன்னா, இவங்களுக்கு வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கக்குண்டான வழிதான் அரசியலா இருக்கு அப்படின்னாரு. அத வந்து அவர் தெளிவா சொல்லிட்டு போவாரு. சோ அத மைண்ட்ல வச்சு நம்ம எந்தெந்த காய்களை களத்துல நகர்த்தலாங்கிறத மக்கள் முடிவெடுத்தா நிச்சயமா இதை மாத்த முடியுங்கிறது தான் என்னோட பார்வை.
நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு குயிக் அண்ட் ஷார்ட் இன்டர்வியூ. ஏன்னா வந்து நம்ம இந்த அந்த அவங்களோட அந்த உரையாடல பார்த்தோம். பார்த்த உடனே சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். அவங்க வந்து இதே மாரி மக்கள் பிரச்சனைய எடுத்து பேசுறாங்க அப்படின்னும்போது, அவங்களையும் நம்ம வரவேற்று, அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ நம்ம குடுத்து, அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம வந்து நிச்சயமா பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.